குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். கிரியேட்டிவ் கொஸ்டின் 52 ரொம்ப நல்ல நல்லா கவனிங்க. ஒரு சர்க்குலர் டெம்ப்ளேட்டோட ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.02னா ரேடியஸ் வந்து 10 இருக்கலாம், 10க்கு மேலே ப்ளஸ் 0.02 இருக்கலாம். அப்போ என்ன 10.02 இருக்கலாம். இல்லை அந்த 10ல் மைனஸ் 0.02 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 9.98 இருக்கலாம். எக்ஸாக்டாக இல்லை, பட் ஆனால் 10க்கு வச்சு போடுங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. Then determine the possible error in calculating the area of the template. Find also the percentage of error. சேர்த்து கண்டுபிடிக்கிட்டாங்க. சரியா, ரேடியஸ் வந்து 10ன்னு வச்சுக்கிறேன். இந்த எரர் வந்து என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 0.02, 10க்கு மேலே 10.02 இருக்கலாம், ஆர்எல்ஸ் 9.98 இருக்கலாம். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் இல்லை, அதுக்கு தான் இந்த அர்த்தம். இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க அது. சரியா, சரி. ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா பையார் ஸ்கொயரை டெரிவேட்டிவ் பண்ணுங்க. டிஏ ஈக்குவல் டு 2πr dr. கீழே இருக்க டிஆர் இங்கே வந்துடும். ஓகே, ஆருக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், 10 அப்ரோச் பண்ணணும். டிஆருக்கு பதிலாக 0.02 அப்ரோச் பண்ணுங்க. பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணால் 0.45, பைக்கு வந்து 3.14 போட்டு மல்டிப்ளை பண்ணால் அப்ராக்சிமேஷனாக 1.26 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ த பாசிபிள் எரர் இன் ஏரியா பிளஸ் ஆர் மைனஸ் 0.45 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 1.26 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதோட ஆன்சர் கரெக்ட். ஏன் பிளஸ் ஆர் மைனஸ் இங்கே போடுறேன் அப்படின்னா, எனக்கு எக்ஸாக்டாக ரேடியஸ் அது பிளஸ்ஸாக இருக்கலாம் 0.02 ஆர் மைனஸ் ஆஃப் 0.02 இருக்கலாம். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் தெரியாது, அதனால என்ன பண்றேன், பிளஸ் ஆர் மைனஸ் இங்க ஆன்சர்ல போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் எரர். பர்சன்டேஜ் ஆஃப் எரர் ஃபார்முலானா டிஏ பை ஏ இன்டு 100%. ஓகே, டிஏ வேல்யூ வேணா இதை எடுத்து அப்படியே எழுதுங்க. ஏ வந்து ஏரியா பைஆர் ஸ்கொயர் இன்டு 100, ஆர் அடிங்க, பை அடிங்க, 2 எழுதுங்க. டிஆர் வேல்யூ வந்து 0.02, கீழே வந்து ரேடியஸ் வந்து 10. ஸோ இந்த 0 அடிச்சிட்டிங்கன்னா இதை கூட இதை 20 மாறிடும். 20 இது கூட மல்டிப்ளை பண்ணால் 0.4. பர்சன்டேஜ் ஆஃப் எரர்னால பர்சன்டேஜ் இங்கே போடணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஆல்.